எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். மூன்று அதிகாரத்தில் அவர் பவுல் சபைக்கு எவ்வளவு பெரிய ரட்சிப்பை தேவன் செய்திருக்கிறார், நமக்கு செய்திருக்கிறார் என்று விளக்கமாக பேசிட்டு 4ஆம் அதிகாரத்தில், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நமக்கு எத்தனையோ விஷயங்கள் ஒன்று தான் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஒரே நம்பிக்கை. உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன? இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறது போல நானும் உயிர்ப்பிக்கப்பட்டு பிதாவின் வலது பார்சத்திலே, ஆண்டவருடைய வலது பார்சத்திலே அவருடைய மணவாட்டியாய் நான் நித்தியத்துக்கும் அமர்ந்து ஆளுகை செய்வேன் என்பதே என்னுடைய ஒரே நம்பிக்கை. ஆமென். பவுலுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதைத்தான் சபைக்கு சொல்கிறார். எப்பா, நம்ம எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம் ஒரே ஆவியும் உண்டு. நாம தான் இந்த உலகத்தில் எத்தனையோ டினாமினேஷன் சபை பிரிவுகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். பவுல் ஆதி காலத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஆவியானவர் தான். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே சரீரமாகிய சபை தான். நாம் அதை அப்பியாசிக்கணும். நான் எந்த ஊரில் இருந்தாலும், கிராமத்தில் இருந்தாலும், பட்டணத்தில் இருந்தாலும், ஆண்டவரே, நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையின்படி நான் உம்முடைய சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கத்தினனாக இருக்கணும். நான் இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டவன். எனக்கு எந்த பாரம்பரிய கிறிஸ்தவமும் கிடையாது. எந்த பாரம்பரிய சபை உபதேசமும் என்னை தொற்றி கொண்டிருக்கவில்லை. 24 வயசில் ரட்சிக்கப்பட்டு பாண்டிச்சேரி அரசாங்க வேலை கிடைச்சி நான் அங்கே போய் எத்தனையோ இடங்களுக்கு மாற்றலாகி எங்கெங்கே போனாலும் எனக்கு இருந்த ஒரு சிறு பிள்ளை விசுவாசம் போல் எங்கே இருந்தாலும் நான் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு சிறு கூட்டத்தார் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தவன். நான் வாலிபனாக இருந்தபொழுது இப்போ நீங்கள் பார்க்குற சிஎஃப்சி சபையெல்லாம் இல்லை. நேற்று சகோதரர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். 10 பேர் தான் நாங்கள் கூடினோம் பாண்டிச்சேரியில். எனக்கு 24 வயசு, வாலிபனாக இருந்தேன்.
நான் கூட்டின சபையில் 10 பேரும் ஜெபம் பண்ணுவோம், 10 பேரும் ஷேர் பண்ணுவோம், பிரசங்கம் பண்ணுவோம். எங்களை நடத்தின ஒரு குடும்பஸ்தர் ஒருத்தர் இருந்தார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரபாகர் அப்படித்தான் இருக்கிறான். எனக்கு எந்த சபை வைராக்கியமும் கிடையாது. எத்தனையோ பேர்கிட்ட, என்ன பிரதர் அங்கே நான் போனேன், அங்கே இருக்கிற அந்த சபை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை பிரதர், அங்கே வித்தியாசமாக இருக்குது. அதனால் என்ன, நீ போகிற இடத்துல எல்லாம் சிஎஃப்சியில் தான் இருக்கணும்னு இல்லை தம்பி. ஆவிக்குரியவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ, உனக்கு ஆவிக்குரிய உதவி எங்கே கிடைக்குதோ அங்கே போய் நீ ஐக்கியப்படு, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரு. ஆமேன் ஆமேன் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு வைராக்கியம் இருக்குது. நாம தான் சபை. கட்சிக்காரன் தோற்று போகணும். கட்சிக்காரன் தோற்று போகிற அளவுக்கு நம்மகிட்ட ஒரு சபை வைராக்கியம் இருக்குது. பவுலுக்கு அப்படி இல்லை. ஒரே சபை தாங்க இருக்குது. எங்கே இயேசு தலையாக இருக்கிறாரோ அங்கே தான் அவருடைய அவயவங்கள் இருக்கும். இயேசு உங்களுக்கு தலையாக இல்லைன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் இத்தனை லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாலும் அதெல்லாம் செல்லுபடியாகாது. இயேசு வரும்பொழுது அவருடைய வருகையிலே காணப்படுகிறவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா? இன்றைக்கி எல்லாரும் வேலை ஸ்தலத்தில் ஒரு கழுத்தில் ஒரு ஐடி கார்டை போட்டுக்கிட்டு அலைகிறாங்க. நான் கிராமத்தில் பஸ் ஏறி வந்தேன் நான் போடிக்கு. அப்போ கிராமத்தில் வேலை செய்கிறவங்க முதற்கொண்டு அவங்க கழுத்தில் ஒரு ஐடி கார்டு இருக்குது. உங்கள் கழுத்துலையும் ஒரு ஐடி கார்டு இருக்குது. நீங்கள் பெருமையாக அப்படி எடுத்து நான் சிஎஃப்சி அப்படின்னு காட்டிக்கிறீங்க. அப்படியெல்லாம் அங்கே போய் நிற்க முடியாது. முதல்ல கழுத்தில் இருக்கிறதெல்லாம் அவுத்து போட்டுட்டு வா, நீ எந்த ஐடி ப்ரூஃபும் எனக்கு தேவையில்லை, என்னுடையவர் யார் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். இயேசு அவர் அக்கினி ஜுவாலையான கண்களை உடையவர். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஐடி ப்ரூஃபெல்லாம் காட்டிட்டு அங்கீகாரம் பெற முடியாது. அவர் ஐடியை பார்க்குறவரும் கிடையாது, உன்னிடத்தில் எந்த அடையாளத்தையும் தேடுகிறவர் கிடையாது. அவரோ ஆவியை நிறுத்து பார்க்கிற கர்த்தர். ஆமேன். என்னுடைய ஆவியில் நான் காலையில் சொன்னது போல் விசுவாசம் இருக்கா? சரி, விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் அது மாயமற்றதாய், பட்சபாதம் இல்லாததாய் சரியான விசுவாசந்தானா? அடுத்து அந்த ஆவியிலே அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் வசனம் தெரியும், எடுக்க தேவையில்லை. ரோமர் 5:5 என்ன எழுதியிருக்கு? பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பாய் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். அப்போ ஆவியானவர் இருக்கிறாருங்கிறது ஒன்று தான். அன்பு இருக்கிறது என்னிடத்தில், தேவ அன்பு என்னிடத்திலே இருக்கிறது. உங்களால் இன்னொரு கிறிஸ்தவனை அவனும் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லி அங்கீகரிக்க கூட முடியல. ஆங்கிலத்தில் சொன்னப்போனால் யுவர் சின் இஸ் சின் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ்னஸ். அப்படின்னா நாங்களும் எங்களை போல யாரும் இல்லை, நாங்கள் யாரோடையும் சேர மாட்டோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய அக்கிரமம் பெரியது. எந்த ஊருக்கு போனாலும், நான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் 4 பிரதேசம், தமிழ்நாடு, கேரளாவில் ஒரு இடம், தெலுங்கு தேசத்தில் காக்கிநாடாவில் ஒரு இடம், எத்தனையோ இடத்துல போயிட்டு வந்தவன் நான்.
நான் சொன்ன மாதிரி நான் போகிற இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை தேடி நான் சபையாவனே ஒழிய எங்கே சிஎஃப்சி இருக்குது அப்படின்னெல்லாம் நான் போனதே கிடையாது. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் சபை இருக்கும். அல்லேலியா. நீ வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சம் உன்னை தேடி வரும். பாண்டிச்சேரி சபையில் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் இந்த கேள்வியை. இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களை யாரையாவது நான் தான் சரியான சபை நடத்துகிறேன், நான் பேசுகிறதெல்லாம் சரி, என்கிட்ட வந்தால் தான் நீ ரட்சிக்கப்படுவேன்னு நான் கூப்பிட்டு யாராவது இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்களான்னு கேட்டிருக்கேன். யாரும் எழும்ப முடியாது. நான் ஏன் கூப்பிடணும்? நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் ஈர்த்து கொள்வேன். யார் சொன்னா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? இயேசு சொன்னாரா இல்லையாப்பா? இயேசு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மனுஷனை அவரிடத்திலே ஈர்த்து கொள்வது எவ்வளவு உண்மையோ, நான் இயேசுவின் மெய்யான சீசனாயிருந்தால் இயேசுவின் வாழ்க்கையை ருசித்தவர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னிடத்தில் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. நான் எந்த விளம்பரமும் செய்ய தேவையில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரே சபை தான் இருக்குது. ஆனால் அந்த சரீரமாகிய சபையில் நான் இருக்கனா இல்லையாங்கிறத தான் நிச்சயித்து கொள்ளணுமே ஒழிய, நாமளா ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நாமளா ஒரு கொடி பிடிச்சிக்கிட்டு நாம் ஒரு சபையை கட்ட முடியாது. இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன். நான் பிடிச்சிருக்கிற கொடி இயேசு, என்னுடைய தலைவர் இயேசு, என்னுடைய ராஜ்யம் இயேசுவின் ராஜ்யம். அது இம்மைக்குரியதல்ல, வரப்போகிற ராஜ்யம். அல்லேலியா. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் இயேசுவின் சீஷர்கள். இங்கே சொல்றபடி ஒரே கர்த்தர், எப்படி ஒரே கர்த்தரோ ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் 2வது முறை அல்லது 3வது முறை ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன். அவங்களா எடுக்கலாம், ஆனால் நான் வார்த்தையை தான் பிரசங்கிப்பேன். ஒரு முறை நான் ஏதோ இந்த ஞானஸ்நானத்தை குறித்து இப்படி பேசின போது ஒரு சகோதரர் வந்து, நான் வந்து இப்படியா தவறாக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நீங்கள் இப்போ பேசின வார்த்தையின்படி நான் இன்னொருக்கா ஞானஸ்நானம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னு. அது உங்கள் இஷ்டம், நான் எடுக்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அவர் என்னடானா அவர் வரிசையில் வந்து நின்றுட்டார். நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஞானஸ்நானம் தான் இருக்குது. நீ தப்பாக எடுத்துட்டான்னா நீ 3 தடவை என்ன 300 தடவை கூட எடு. நீ அபிஷேகம் பெறலன்னு சொன்னா 300 தடவை கூட கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அவ்வளவு தீர்க்கமா பவுல் பேசுறார். ஒரே ஞானஸ்நானம் தான், அபிஷேகிக்கிறவர் ஒரே ஆண்டவர் தான், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகிக்கிறவர் இயேசுதான். அந்த வைராக்கியம் வேணும். ஆண்டவர் மேலிருந்த அபிஷேகம், அப்போஸ்தலர் மேலிருந்த அபிஷேகம் என்மேலும் வேண்டும்னு கேட்கிறவர்களுக்கு அவர் அபிஷேகிப்பார். யாரும் ஏமாந்து போயிடாதீங்க, நிச்சயமுடையவர்களாக இருங்கள். ஆவியானவர் என்மேல் தங்கி இருக்கிறார். இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அவர் எல்லாரையும் ஈர்த்து கொண்டார். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இயேசு சொன்ன வார்த்தை தெரியுமா? தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம்? நானும் 47-48 வருஷமாகுது. எத்தனையோ கண்கார்டன்ஸை, எத்தனையோ பைபிள் கமெண்ட்ரியை படிக்கிறேன். ஒருத்தட்டையும் ஒற்றுமை இல்லை. ஆள் கொண்ட சொல்கிறாங்க, அட போங்கடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை விலை கொடுத்து வாங்கினீங்க, ஆவியானவரே நீங்கள் தான் என் மேலே தங்கி இருக்கிறீங்க, இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். சில மாதங்களுக்கு முன்பாக காலை தியானத்தில் மூடி வச்சுட்டு, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும்னுங்க. என்ன அர்த்தம்?
எந்த பைபிள் கமெண்ட்ரியும் வாசிக்கலை. த்ரூ த பைபிளில் என்ன எழுதியிருக்கு, சகரியா போனன் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலை. நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. பளிச்சுன்னு ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? ஒரு செத்த பணம் ஒரு ரோட்டில் ஒன்று செத்து கிடக்குதுன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க, கிராமமோ பட்டணமோ, என்ன செத்த நாத்தம் நாறுது, ஏதோ செத்து கிடக்கு அப்படின்னு சீக்கிரமாக கடந்து போயிடுவோம். ஆனால் கழுகுகள் அந்த வாடையை பிடிச்சிட்டு அங்கேயே தான் இருக்கும். காக்காய்கள் கூட ஒரு செத்த எலி கிடந்துச்சுன்னா அதை சுற்றி கான்னு இருக்கும். இதை விட என்ன விளங்கணும்? சின்ன பிள்ளைகளுக்கு கூட விளங்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும்னா என்ன அர்த்தம்? ஏசு எனக்கு பளிச்சுன்னு சொன்னார், என்னைய போல வாழ்ந்தேன்னா உன்னைய சுற்றி என்னைய சுற்றி சீசர்கள் இருந்தது போல இருப்பாங்களா? அதான் சபை. எவன் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வராதவன் எனக்கு சீசன் அல்ல. அவர் செத்த பணம் யா, கழுகுகள் கூடும். நீ செத்தவனாயிருந்தால் உன் சுயத்துக்கு, உன் கௌரவத்துக்கு, உன் பட்டத்துக்கு, உன் படிப்புக்கு, மனுஷருடைய அபிப்பிராயத்துக்கு செத்தவனாயிருந்தால் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். உன்னை சுற்றி நீ தனியாய் இருக்க மாட்டாய். நான் தனியே இல்லை என்று இயேசு சொன்னது போல நானும் எந்த ஊருக்கு போனாலும், எந்த மாநிலத்துக்கு போனாலும் நான் தனியே இல்லை. ஒரே ஆவியானவர் உண்டுன்னு சொன்னால் அந்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். நாம் அவருடைய சீசர்களாய் ஒரு பிணத்தை சுற்றி கழுகுகள் கூடுகிறது போல, செத்த எலியை சுற்றி காக்காய்கள் மொய்க்கிறது போல, ஒரே ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் சரீரமாக சபையாய் இருப்பார்கள். அல்லேலியா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 29-30 வசனம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. பேதுரு என்ன பேசினாரோ அதைவே இங்கே பவுல் பேசுகிறார் பாருங்க. முதல் பிரசங்கத்தில் பேதுரு என்ன சொன்னார்? உலகத் தோற்றத்துக்கு முன்னே அவர் முன்குறிக்கப்பட்டார். அது மாத்திரம் அல்ல, அவர் இந்த உலகத்திலே பாடுபட்டார். நீங்களும் பாடுபடுவீங்க. உபத்திரவம், துன்பங்கள் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் பாடுபடுறது அவசியம். ஏன்னா அதுதான் உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் உண்மையானதா போலியானதாங்கிறத உங்களுக்கு காண்பிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், படிப்பு பட்டம்னு வர்ற வரைக்கும் பரீட்சை நிச்சயம். ஒவ்வொரு பரீட்சையிலும் பாஸ் பண்ணணும். அல்லேலியா. எனக்கு வந்த உபத்திரவம் உங்களுக்கும் உண்டுங்கிறாரு. எவ்வளவு நிச்சயமாக சொல்கிறாரு. அதுவும் எங்கே இருந்துக்கிட்டு இதை எழுதுகிறார் தெரியுமா? சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டு எழுதுகிறார். எவ்வளோ பெரிய விசுவாசம். சொல்லிட்டு இப்படித்தான் அதிகாரம் நம்மை பிரிச்சிருது. அவசர அவசரமாக ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கிறவங்க மூடி வச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் நான் இப்போ ரிட்டையர்டான காலத்தில் ரொம்ப மணிக்கணக்காக தியானித்து நான் உணர்வடைந்தது வெளிச்சம் என்னன்னு சொன்னால், தொடர்ந்து பேசுகிறார் பவுல். என்ன பேசுகிறார்? ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். ஆதலால்னு சொன்னால் மேலே உள்ள வசனத்தை சேர்க்கணுமா இல்லையா? எதனால? எப்பா இயேசு பாடுபட்டார், இப்போ நான்
நிச்சயமா என்னைய மாதிரியே ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நீங்களும் பாடுபடுவீங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எவ்வளவு அருமையான ஒரு புத்திமதி, ஒரு உணர்வை கொடுக்குறான்னு பாருங்க. ஒரே எபேசியரில் வாசித்தது போல ஒரே ஆவியானவர் தான், நம்ம எல்லாருக்கும் ஒரே விசுவாசம்தான். நமக்கு நிச்சயம் பாடுகள் வரும். இப்போ வேணால் நான் ஜெயிலில் இருக்கலாம், நீங்கள் வெளியே இருக்கலாம். சீக்கிரமாக என்னைய போலையே நீங்களும் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, உபத்திரவப்படுவீங்க. ஆனால் தயவு செய்து கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும். என்ன கேட்டோம்? பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 5:5 தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ என்னிடத்தில் ஆவியானவருடைய அன்பு இருந்தா, ஒரே ஆவியினால் நான் தாகம் தீர்க்கப்பட்டிருந்தா, என்னிடத்தில் இருக்கிற அந்த அன்பு எனக்கு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணும். அந்த ஆவியானவர், அந்த தேவ அன்பு எனக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுக்கும். அடுத்து அந்த ஐக்கியத்தின் நிமித்தம் உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டாகும். நாம் எல்லாரும் இயேசுவின் குடும்பமாய், ஒரே குடும்பத்தாராய், ஒரே ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், தேவ அன்பினால் நிறைந்தவர்களாய். அது மட்டும் இல்லை, கிளைமேக்ஸ் என்னன்னா, நீங்கள் 2ஆம் வசனத்தில் ஏக சிந்தையும். காலையில் சொன்னேன், ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா இயேசுவை போல் சிந்திப்பீங்கன்னு. ஆவியானவரால் 10 பேர் இங்கே உட்காந்துருக்குறோம்னு வச்சுக்கோங்க. இங்கிட்ட 5 பேர், இங்கிட்ட 5 பேர், 5 பேரும் நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தா, ஆண்களோ பெண்களோ ஒரு 10 பேர் இருக்கிற சபையில் 10 பேரும் ஒன்றையே சிந்திப்போம். ஆமென். ஏக சிந்தை அப்படின்னு சொன்னால் 10 பேரும் இயேசுவை போல் சிந்திப்போம். 10 பேர் இயேசுவை போல் தாழ்மையாயிருப்போம். 10 பேர் இயேசுவை போல் தனக்கானதை தேடாமல் பிறருக்கானதை தேடுவோம். சுயநலமற்றவர்களாயிருப்போம். இது பெரிய விளங்க முடியாத அல்லது ஆச்சரியமான விஷயமா? ஒரே ஆவி, ஒரே ஆவியானவர், ஒரே அன்பு தான் 10 பேர்கிட்ட இருக்கு. அப்போ 10 பேரும் ஒன்றாக இருப்பார்கள். ஒரு குடும்பங்கிறதுக்கு அடையாளம் என்ன? எனக்கு 5 பிள்ளைகள், 2 பேர் உள்நாட்டில் இருக்கிறாங்க, 3 பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எனக்கு 70வது பிறந்த நாள் கொண்டாடும் போது 5 பிள்ளைகளும் எந்த மூலையிலிருந்தும் அவங்கவுங்க குடும்பத்தோட லைவாக ஜூமில் வந்து, எப்பா உங்கள் பிறந்த நாளுக்கு நாங்கள் இப்படி உங்களை வாழ்த்துகிறோம்னு சொல்லி வாழ்த்துனாங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் என்னை வாழ்த்துறாங்க. என்னுடைய உண்மையான உணர்வு தேவனே சாட்சி. இன்றைக்கி நான் செத்து போனேன்னா பரவாயில்ல ஆண்டவரே, 5 பிள்ளைகளையும் 11 பேர பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிச்சிட்டேன். நீங்கள் என் ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சந்தோஷமாக உங்கள்கிட்ட வந்துடுவேன். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. வீட்டில் ஒரு வாழ்க்கை, சபையில் ஒரு வாழ்க்கை இல்லை. இயேசுவினிடத்தில் இன்னொன்றை கற்றுக்கொள்ளுங்கள். யோவான் சானகனுடைய பிரசங்கத்தை கேட்டாங்க.
யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்ட 2 பேர், அந்த யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இயேசுவை காண்பிக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, வீட்டுக்கு போய் தியானிச்சு பாருங்கள். 2 பேர் வர்றாங்க, யோவான் அப்போஸ்தலனும் அந்திரேயா 2 பேரும் வர்றாங்க. வந்த உடனே ஆண்டவர் பின்னாடி வர்றாங்க. இவர் திரும்பி பார்த்து, என்ன பார்க்கிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள்? ஆண்டவரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? ரவி, எங்களுடைய போதகர் யோவான் ஸ்நானகன், அவர் எங்கே தங்கியிருக்கிறார்னே எங்களுக்கு தெரியல. திடீர்னு வர்றாரு, மனம் திரும்புங்கள்னு சிம்ம குரலில் பேசுகிறாரு, ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, போயிடுறாரு. நாங்கள் கேள்விப்பட்டோம் அவர் சாப்பாடே வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தானா, அவர் எங்கே குடியிருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த 2 சீஷர்களுக்கும், யோவானுக்கும் அந்திரேயாவுக்கும், இயேசுவை பார்த்த உடனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, இவர் என்னை விட பெரியவர், ஏன்னா எனக்கு முன்னிருந்தவர், நான் உங்களுக்கு தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவரோ அபிஷேகம் பரத்திலிருந்து அக்கினியினாலும் ஆவியினாலும் அபிஷேகம் கொடுப்பார். அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. முதல்ல இப்போ நீ எங்கே இருக்கீங்க, வந்து பாருங்கள்னு சொன்னார். கம் அண்ட் சீ எழுதியிருக்குங்க. யோவான் அப்போஸ்தலன் அப்படித்தான் 1 யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறாரு. இயேசுவோடு ஒரு இரவு ஒரு பகல் இருந்திருப்பாங்க. உடனே அந்த யோவானும் அந்திரேயாவும் போய் பார்க்குறவங்ககிட்ட எல்லாம், மேசியாவை கண்டோம், எங்க எங்க வந்து பாருங்கள் நாங்க. அவங்களும் வந்து பாருங்கள் நாங்க. அப்படித்தான் 12 சீஷர்களும் இயேசுவை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலியா. சவால், நீ இயேசுவை போல் வாழ்ந்தால், சகோதரனே சகோதரியே, நீ வாலிபனோ குடும்பஸ்தனோ, 20 வயசு வாலிபனோ 70 வயசு கிழவனோ, நீ இயேசுவை போல் வாழ்ந்தால் நீயும் சொல்லலாம், வந்து பார். எனக்கு இதுதான் சவாலாக இருக்குது. கிறிஸ்தவங்கிறது ஏதோ ஒரு உபதேசம் கிடையாது. புஸ்தகத்தை பாருங்கள், எங்கள் உபதேசத்தை கேளுங்க அப்படிங்கிறது கிடையாது. வந்து பார், முதல்ல வீட்டுக்கு வந்து பார். என் பொண்டாட்டியோட நான் எப்படி பேசுகிறேன்னு பார், என் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறேன்னு பார், நான் எப்படி குடும்பம் நடத்துகிறேன்னு பார், எப்படி தொழில் செய்கிறேன்னு பார், எப்படி என் நேரத்தை செலவழிக்கிறேன்னு பார், நான் என்ன சாப்பிட்றேன்னு பார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதான்ப்பா கிறிஸ்தவம். அதையே பல குடும்பங்கள் சேர்ந்து சபையில் நாம் இருந்தோம்னு சொன்னால் நாமும் சொல்லணும், மற்றவங்கள பார்த்து சொல்லணும், எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள். ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுக்காக சபைக்கு வரக்கூடாது. நேற்று சகோதரர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சபை கூடுவோம் பிரதர், ஒரு மெசேஜ் ஓடும் பிரதர், அதை கூட யாரும் கவனமாக கேட்க மாட்டேங்கிறாங்க, தூங்கி விழுகிறாங்க. ஏன் நீ வீட்டிலே படுத்துக்கிட்டு கேளேன் சகரியா போனன் பிரசங்கத்தையும், பிரபாகருடைய பிரசங்கத்தையும், விக்டருடைய பிரசங்கத்தையும். ஏன் சபைக்கு வர்ற? சபைக்கு வந்து ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். ஒருவரை ஒருவர் கவனித்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவருடைய விசுவாசத்தை பின்பற்றணும். நான் சம்பாதிக்கிறதுல பாதி கூட சம்பாதிக்க மாட்டேங்கிறார் இவர். இவர் எவ்வளவு திருப்தியா இருக்கிறார், எவ்வளவு பொருளாசை இல்லாத மனுஷனா இருக்கிறார். உணர்வடைஞ்சிருக்கிறேன். என்னுடைய ஊரில் ஒரு மேஷன் கொத்தனார் இருக்கிறார். அவர் கொரோனா காலத்தில் அவருக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சது மாதிரி
கொத்தனார்னா தினக்கூலிக்கு போகிறவர், வெளியே போகக்கூடாது வீட்டை விட்டு, அவருடைய குடும்பம் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படும். காசு கொடுத்தோம், நல்லது, தப்பு இல்லை. கொரோனா காலம் முடிஞ்சு சபை கூடின உடனேயே, கொரோனா காலம் முடிந்து சபை கூடின உடனேயே முதல் வாரமே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்றைக்கி சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அந்த சகோதரன் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் சபை இருக்குது, என்னுடைய வீட்டுக்கு பெல் அடித்து கொஞ்சம் சபை சாவியை கொடுங்க பிரதர், காணிக்க போடணும்னாரு. விளங்குதா சகோதரனே சகோதரியே? தினக்கூலி செஞ்சுக்கிட்டு இருந்தவர், சபையில் உதவி பெற்றவர், கொரோனா காலம் முடிஞ்சு வேலை வந்து முதல் வாரம் சபையை ஆரம்பிக்குது, அந்த முதல் நாள் சனிக்கிழமையே வந்து காணிக்கை போட வந்தார். ஆவியானவர் எனக்கு என்ன போதிச்சார் தெரியுமா? இவரை போல விசுவாசமாக இரு, பண விஷயத்தில் எவ்வளவு சரியாக இருக்கிறாருன்னு பாரு. சபையில் காணிக்கை பணத்திலிருந்து உதவி பெற்ற சகோதரன் இப்பொழுது சபைக்கு காணிக்கை கொடுக்க வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சகோதரர்களை கொண்டு தான் நான் சபையை நடத்த விரும்புகிறேன். எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. 200 பேர் இருக்கிற சபையில் 200 பேர் அப்படி இல்லைன்னு இல்லை. ஆனால் நிச்சயமாக 20 பேர் அப்படி இருக்கிறார்கள். பிளம்பராக இருக்கலாம், கார்பெண்டராக இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி என்னை விட, எனக்கு மாதம் பிறந்தா எனக்கு கவர்மெண்ட்டில் பென்ஷன் வருது, எனக்கு பொருளாசைன்னு சொன்னான்னா இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, சும்மா அடக்கி வாசியா, உனக்கு என்ன பொருளாசை, உனக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ யோசித்து பாருங்க. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம்னு அந்த சகோதரன் கொத்தனார் சபையில் எழும்பி பேசினா அது எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். நான் மூப்பர், நான் பேசுகிறதான் சத்தியம்னு சொல்லி நான் மேசையை குத்தி பிரசங்கம் பண்ணி என்ன சாதிக்க முடியும்? ஆவியானவர் எனக்கு உணர்வை கொடுத்திருக்கிறார். மீதியான கொஞ்சம் பேர் எங்கேயும் உண்டு. ஆதியிலே இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே இருந்தார்கள். புறஜாதியாரிடத்திலே சுவிசேஷம் பரவி சபைகள் உண்டான பிறகு இப்பொழுது எந்த ஊர்லேயும் மீதியான கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இயேசுவின் சீசர்கள், மெய்யான சீசர்கள் மீதியான கொஞ்சம் பேர் கொஞ்சம் இருப்பாங்க. நாம் ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டிருந்தா எல்லாரோடும் நாம் ஒரே ஆவியிலே இருப்போம். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அதை விட்டு போட்டு நாங்கள் தான் சரியான சபை, நாங்கள் பேசுகிறது தான் சத்தியம், எங்களோட சேர்ந்தால் தான் ரட்சிக்கப்படுவீங்க. நான் பயப்படாமல் சொல்லுகிறேன், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாய் இருக்காதீர்கள். நீங்கள் குருடர்கள், உங்களோட சேர்ந்தவங்களும் குருடன் எங்கே போய் விழுவான்? படுகுழியில் விழுவான். உங்கள் பின்னாடி வர்றவர்களும் படுகுழியில் விழுவார்கள். இயேசு சொன்ன வார்த்தை. அதற்கு மாறாய் நீங்கள் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடுகிறவர்களாக இருங்கள். நான்லாம் அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நான் உம்மோடு பறந்து வரணும், என்னோடு வருகிறவர்கள் எல்லாரும் எனக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும். பவுல் தெசலோனிக்க சபையை பார்த்து சொன்னார், நீங்கள் அல்லவோ எனக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியுமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்பீர்கள். இயேசு இருப்பார். இயேசுவுக்கு முன்பாக ஒரு மீதியான கொஞ்சம் பேர் சிறு கூட்டம் இருக்கும். அவர்கள் பவுலை பார்த்து, இவர் தாங்க எங்களையெல்லாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு நன்றியுடையவர்களாக இருப்பாங்க. ஆண்டவர் பவுலை தட்டி கொடுத்து, நீ மட்டும் வரல, ஒரு சிறு கூட்டத்தையே என்னோடு கூட்டி சேர்த்திருக்கிறாய், வெல்டன் அப்படின்னு சொல்லி அவர்
அங்கே அங்கீகாரம் கொடுப்பார், கிரீடம் நமக்கு வைக்கப்படும். அதுதான் உண்மை, அதான் யதார்த்தம், அதான் நடக்க போகுது. விழித்துக்கொள் சகோதரனே சகோதரியே. சரி, அப்பம் விற்கிறதற்கு வருவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். அப்பம் விற்கிறதற்கு எங்களுக்கு ஒரு அவகாசம் தாங்க பிரதர், அப்பம் விற்கலாமான்னு கேட்டார் ராஜன். அதனால் என்ன, அப்பம் விற்கலாம் பிரதர். நாங்கள் இன்னும் ஸ்திரப்படலை, நாங்கள் இன்னும் வளரலை. யாருமே வளரலை, நானும் தான் வளரலை. நம்மளே யார் இயேசுவை போல் மாறிட்டோம்? இயேசுவை போல் மாறிட்டோம்னா இங்கே பூமியில் உள்ள குடும்பத்தில் இருக்க மாட்டோம், பரலோக குடும்பத்தில் இருப்போம். எபிரேயரில் தெளிவாக எழுதியிருக்கு. அங்கே பரலோக குடும்பத்திலே யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பரலோக குடும்பத்திலே பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள் தான் இருப்பாங்க. பவுல்கள் இருப்பாங்க, பேதுருக்கள் இருப்பாங்க, யோவான்கள் இருப்பாங்க, எத்தனையோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அவங்கவுங்க காலத்தில் அவங்கவுங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ பூமியிலே நாம் இயேசுவின் குடும்பமாக இருக்கிறோம். அதுக்கு தான் அப்பம் விற்க போகிறோம். நாங்கள் ஒரே சரீரம், நாங்கள் அப்பம் விற்கிறோம்னு சொல்லி. சரி, அப்பம் விற்கிறதுக்கு என்ன தகுதி? எனக்கு சவாலாக இருக்கிறது என்னன்னா, இந்த கொரிந்து சபைக்கு தான் அவர் அப்பம் விற்கிறதை சொல்லி எனக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதுன்னு சொல்லி சொல்கிறார். அந்த சபை எவ்வளவு குறைவுள்ள சபை! அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். நான் பவுலை சேர்ந்தவன், அப்பல்லோவை சேர்ந்தவன் சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே புறஜாதியாரிடத்திலும் சொல்லப்படாத அக்கிரமம் நிறைந்த பாவங்கள் இருந்தது. அந்த சூழ்நிலையில் கூட அப்படிப்பட்டவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரே ஒழிய, நீங்கள் அப்பம் விற்கிறதுக்கு லாயக்கில்லை, அப்பம் விற்காதீங்கன்னு சொல்லலை. ஆமேன். என்ன சத்தத்தையே காணோம்? ஆண்டவரே நியமித்தது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னது. இப்போ நான் வந்துட்டு நீங்கள் அப்பம் விற்க லாயக்கில்லைன்னு சொன்னானா, நீ தாண்டா மடப்பைய, நீ என்ன பவுல் அவ்வளோ பெரிய சபை அப்போஸ்தலன் கொரிந்து சபையிலேயே அப்பம் விற்க லாயக்கில்லைன்னு சொல்லலை, நீ என்ன வந்து எங்களை அப்பம் விற்க லாயக்கில்லைன்னு சொல்கிறதுக்கு கேட்கணுமா இல்லையா? அப்படின்னா தான் நீங்கள் சரியான சீசர்கள்னு அர்த்தம். எங்கெல்லாம் ஒரு சிறு கும்பல் இருக்கிறதோ, இந்த வேத புஸ்தகத்தில் தான் எழுதியிருக்கு, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள்னு எழுதியிருக்கு. அப்படின்னா புருஷன், மனைவி, பிள்ளைகள் அங்கே சமாதானம், சந்தோஷம், ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்பம் விற்கலாம் அப்படின்னு தான் ஆதி திருச்சபையில் இருந்தது நிலைமை. அவங்க சபைக்கு வந்து தான் அப்பம் விற்கணும்னு இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு உற்சாகமாய், ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் குடும்பம், நாங்கள் இப்பொழுது உற்சாகமாய் உம்முடைய நாமத்திலே அப்பம் விற்போம்னு சொல்லணும். ஆமேன். வார்த்தைக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இருபத்தி 3ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில்,
கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். எதை நினைவு கூறும்படி? ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பதிலை சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குறேன். தொடர்ந்து வாசிப்போம், பதில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்த பொழுது அவர் தன் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னார். ஆமேன். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் வருமளவும்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் அப்பம் பிக்கிறோம், இன்றைக்கி அப்பம் பிக்க போகிறோம்னு சொன்னால் இன்னும் ஆண்டவர் வரவில்லைங்கிறதை அறிவிக்கிறோம். அப்படின்னா அவர் வர தாமதிக்கிறதுனால நான் என்னை நானே நியாயம் தீர்த்து குணப்படும்படிக்கு எனக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. குணப்படு பாவி. அப்பம் பிக்கும்போது போன வாரத்தில் நாங்கள் பாண்டிச்சேரியில் இந்த பாட்டை பாடணும், பழைய கீர்த்தனை பாட்டு. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அக்கினியை ஊற்ற ஆண்டவர் வருகிறார். குணப்படு. சபையில் உட்கார்ந்துருக்கிற நாம், ஐயோ நான் இயேசுவை போல் இன்னும் தாழ்மையா இல்லையே, இயேசுவை போல் நான் சுயநலமற்ற தன்னலமற்ற மனுஷனா இல்லையே, நான் சுயநலக்காரனா இருக்கிறேனே, எதுனாலும் நான் எனதுங்கிறது தான் எனக்கு முன்னாடி நிற்கிது. நான் குணப்படட்டும். ஆண்டவரே நீங்கள் இன்னும் வரலை, இதோ என் கையில் இருக்கிற அப்பமும் ரசமும் மரணத்தை தெரிவிக்குது. என்னுடைய அக்கிரமத்திற்காக நீர் சிந்தின ரத்தம் இது, ரசம் அல்ல. நீங்க எவ்வளவாய் பிறரை ரட்சிப்பதற்கு, என்னை ரட்சிப்பதற்கு உன் மாம்சத்தை பிக்க கொடுத்தி. கிராமத்தில் நான் கேட்டிருக்கேன், பல பிள்ளைகளை உடைய என்னுடைய வீட்டில் என்னுடைய பாட்டியாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம். என்னுடைய அம்மாவுக்கு 11 பிள்ளைகள், 2 பேர் செத்து போயிட்டாங்க, 9 பிள்ளைகள். நான் வளர்ந்த கிராமத்துல எல்லாம் நான் என்னுடைய வீடையெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது கொய்யா கொய்யா கொய்யான்னு எல்லாரும் போட்டு எங்கள் அம்மாவை பாடாப்படுத்துவோம். சாப்பிட்ற நேரத்தில் எனக்கு இதைத்தா அதைத்தா, இதை வை அதை வையன்னு சொல்லி. இயேசுவை அந்த 12 சீஷர்கள் கடைசியில் அவரை எப்படியா பாடாப்படுத்தினாங்க. அவரோ நான் சாக போகிறேங்கிறாரு, கடைசியாக உங்களோட இதை புசிக்க ஆவலாக இருக்கிறேங்கிறாரு. அவங்க ஒன்றுமே உணர்வு இல்லாமல், அறிவில்லாமல், நமக்கு விளங்கலை. சரி, அவர் எங்கேயோ போகிறேங்கிறாரு, எங்கேயும் போயிட்டு போகிறாரு. அவர் போன பிறகு யார் தலைவன்? இப்படி தான் அவங்களுடைய நிலைமை இருந்தது. அப்படி இருந்த சீஷர்களுக்கு கூட அவர் அப்பத்தை கொடுத்து உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம்னு சொன்னார். அதாங்க அன்பு. அப்பம் விற்க போகிற சகோதரனே சகோதரியே, நாம் இயேசுவை போல் இன்னும் மாறலை, முழுமையாக நாம் குணப்படலை. ஆனாலும் நம்மை நாமே நியாயம் தீர்ப்போம். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 28,
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே சரியாய் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இங்கிலீஷில் அப்படி தான் எழுதியிருக்கு. நம்மை நாமே சரியாய் நிதானித்து அறிந்தால், இஃப் வி ஜட்ஜ் ரைட்லி, அப்படித்தான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. பக்கத்தில் உள்ளவனை நியாயம் தீர்க்கக்கூடாது. புருஷன் மனைவியை, மனைவி புருஷனை நியாயம் தீர்க்கக்கூடாது. தன்னை தானே நியாயம் தீர்க்க கடவன். இயேசுவை மட்டும்தான் ஒப்பிட்டு பார்க்கணும். இயேசுவே, உம்மை போல் நான் தாழ்மையாய் இன்னும் இல்லை, நான் குணப்படட்டும், உம்மை போல் சிந்திக்க உதவி செய்யுங்க. உம்மை போல் உணர்ச்சி வசப்படவும், உம்மை போல் உம்முடைய விருப்பம் சித்தம் செய்யவும் எனக்கு வெளிச்சத்தை தாங்க. இன்னும் எங்கேயெல்லாம் நான் எனக்கானதை தேடுறேன், எப்படி பெருமையாக இருக்கேன்னு எனக்கு காண்பீங்க. எம்மாவூர் சீசர்களுக்கு கண்களை திறந்தது போல இதோ அப்பம் விற்கும் பொழுது என் கண்களை திறந்து நான் யாருன்னு காமிங்க. இயேசுவே, உம்மோடு மட்டும் நான் ஒப்பிட்டு பார்க்கட்டும், உன்னை விட நான் தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து அப்பம் விட்டீங்கன்னா அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறீர்கள். பவுல் தீர்க்கமாக சொல்றாரு, நம்மை நாமே சரியாய் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கும் படும்போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஒருவேளை நமக்கு வியாதி வரலாம், வியாதியோடு நீங்கள் வந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு இருக்கிற வியாதி நிமித்தம் நீங்கள் தகுதி பெறாதவர்கள் அல்ல. மாறா உள்டாவா சொன்னால், பவுல் சொல்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நாம் எல்லாரும் நம்மை நாமே நியாயம் தீர்த்துட்டோம்னு சொன்னால், நமக்கு இருக்கிற வியாதி குணமடைந்து அப்பம் விட்ட பிறகு நாம் சுகமாய் வெளியே செல்வோம். அல்லேலூயா. 2:2:4 மாதிரி எழுதியிருக்கு. அன்னைக்கு சபையை பார்த்து நீங்க சரியா நிதானிக்கிறதுனால பலகீனமானீங்க, சில செத்தும் போனீங்களேடா. 70 வயசு வரைக்கும் இருக்கலாம்ங்கிறவங்க 50 வயசுல செத்து போனீங்க. ஆனா நான் உணர்வடைந்து என்னை நானே நியாயம் தீர்த்து என்னோடு அப்பம் விற்கிற யாரையும் நான் பார்க்காமல் நான் நேர்மையாய் உண்மையாய் என்னை மாத்திரம் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்து மனம் திரும்பினால் எனக்கு இருக்கிற பலகீனம் மாறும், என் வியாதி குணமாகும், என் ஆயுசு நாட்கள் எசேக்கியாவுக்கு கொடுக்கப்பட்டது போல 15 வருஷம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அந்த கர்த்தர் தான் இப்ப நம் மத்தியிலே இருக்கிறார். எழுந்து நன்றி சொல்லுவோம்.